அனைவருக்கும் வணக்கம். ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் ஒன்று பண்ண போகிறோம். அந்த ஜோதிட சம்மந்தமான ஒரு விசிட்டிங் கார்டு இதுதான் அந்த விசிட்டிங் கார்டு. இந்த விசிட்டிங் கார்டை எப்படி டிசைன் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த விசிட்டிங் கார்டோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பிளானட்டை சேவ் பண்ணுங்கள். நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Ctrl N அழுத்தி நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். 3.5 inches 2.1 inches ரெசல்யூஷன் 600 வச்சுருக்கேன். இப்போ அந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அலைன்மெண்ட்டை சுற்றிலும் எட்ஜஸ்க்கு கேப்பை கொடுத்து எப்படி செட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு 3 mm கொடுக்குறேன். அழுத்தி ஒரு இந்த லைனை ஒட்டி ட்ரா பண்ணுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன எடுக்கிறேன், ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணுறேன். திரும்ப அதை அப்படியே இங்கே கொண்டு போகிறேன். இங்கே ஒரு கைடு ஒன்று போட்டுக்கிறேன். திரும்ப Ctrl T ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்து அப்புள்ள வச்சுக்கிறேன். அதே ஒரு காப்பி எடுத்து பாட்டமில் வச்சுட்டு சைஸை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஒரு சின்ன இப்போ வந்து ஒரு நம்ம இந்த டிசைன் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கிளிக்கு, இந்த ஒரு கிளிக்கு, இப்படி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு 100% எல்லோ கொடுத்துங்க. வந்து ஷேப்பு மேக்ஸிமம் ஷேப்பை யூஸ் பண்ணுங்கள். ஷேப்பை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி பார்க்குறப்ப உடையாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட் உள்ள எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் உடையும். அந்த ரீசனுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கீழே வந்து இந்த சைடில் ஒரு மாதிரி ஆரோ மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. அதை எப்படி ரெடி பண்ணோன்னா திரும்ப பென் டூலு இந்த ஷேப்பில் வச்சுக்கிறேன். இப்படி ஒரு கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு கிளிக், அவ்வளோதான். Ctrl T போட்டு வெளியில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். தேவைப்பட்டால் பாட்டம்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த கொஞ்சம் டார்க் ப்ளூ. சரிங்களா, இது ஒரு 90% ஓகே ப்ளூ. அதே ஒரு காப்பி எடுக்கிறேன். Ctrl J போடுறேன். Ctrl அழுத்தி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துக்கிறேன். Ctrl T ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு இந்த சைஸ் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்போ யாரோ அழுத்துறேன். எடுத்து இதுக்கு வந்து கலர் எல்லோ கலர், எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரியான கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து Ctrl J போட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஃப்ளிப் டு ஹாரிசான்டல் கொடுத்து இப்படி வச்சுக்கிறேன். திரும்ப இந்த எல்லோ லேயர் அது ஒரு Ctrl J போட்டு ஒரு காப்பி எடுக்கிறேன். Ctrl T ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறேன். Ctrl T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எரர் ஆகிட்டு நான் டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா, ஏன்னா அந்த லேயர் வந்து லிங்கில் இருக்குது, அதனால் அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே வந்து Ctrl J போட்டு தேவையில்ல.
பென்டோலே நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பென்டோல் எடுத்து இந்த எட்ஜஸ் வைக்கிறோம், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். திரும்ப ஓகே, கலர்ஃபுல் லைட்டு. இதில் வந்து ஒரு எல்லோ ஆரஞ்சு அந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பேக் கொண்டு போய்க்கிறேன். அதே கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு காப்பி எடுக்கிறேன், ஃப்ளிப் டு அரே சென்டர் கொடுக்குறேன், இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் நம்ம இப்போது டிசைன்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது டாப் டு பாட்டம் இந்த டிசைன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த பிக்சர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும். பிக்சர்ஸு, அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு மூணையும் ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் டிசைன்லாம் வந்து இந்த கார்னர் உள்ளே இருக்கட்டும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி பிக்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது எட்ஜஸ் எதுவும் டிசைன் எதுவும் கட் ஆகாமல் இருக்கும். இந்த ரீசனுக்காக நம்ம சுத்திரம் மார்ஜின் வச்சுருக்கோம். அடுத்தது நேம் எஃபெக்ட் எப்படி ரெடி பண்ணுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்ப எப்படின்னு சொல்கிறேன் அந்த டிசைன்லாம். அப்புறம் அவங்க சொன்ன அந்த ஜாதகம் பார்க்குறதுக்கான அந்த குறிப்பு இதெல்லாம் சொல்லுங்கள். அதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? கொஞ்சம் ஓகே, இது கொஞ்சம் இந்த லேயரையும் ப்ளஸ் இந்த லேயரையும் லிங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஆனால் அந்த டெக்ஸ்ட்டு மறையுதுங்கிற அந்த ரீசனுக்காக. ப்ளஸ் அப்புறம் அவங்க கொடுத்த அந்த மெயில் ஐடி, ஊர் ரெண்டுத்தையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஃபுல் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஃபுல் பண்ணிவிட்டு ஒன்று நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன், ஒரு கிளிக்கு, ஒரு கிளிக்கு, திரும்ப இன்னொரு கிளிக்கு கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த ஸ்டிங்கரில் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டுங்கிறது ரொம்ப இந்த சைடு போயிடுச்சு. அதை கொஞ்சம் நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கணும். மேக்ஸிமம் ஜூம் பண்ணிங்க, ஏன்னா அப்போ தான் ஆட்டோ லேயர் வந்து செலக்டில் இருக்கணும். இந்த ஆட்டோ லேயர் செலக்டில் இருந்தால் தான் நம்ம இந்த லேயரை கிளிக் பண்ணி நம்ம மூவ் பண்ண முடியும். அது செலக்ட் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம மூவ் ஆகாது. ஆனால் இது எப்போதும் ஆட்டோ செலக்டில் இருக்கட்டும். லேயரு திரும்ப கொண்டு வந்து நம்ம பாட்டத்தில் வச்சாச்சு. ஓகேங்களா? நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணியிருக்கோம். பக்காவான ஒரு விசிட்டிங் கார்டு. இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கதான் அதில் ஹைலைட்டு. பார்க்க ஒரு நல்ல ஒரு கலரு காம்பினேஷன் கொடுத்ததுனால நல்ல ஒரு லுக்காக இருக்குது. இதோட பேஸ்ட் ஃபைல் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.